இங்கே பாருங்கள், நான் இன்றைக்கி மோர் குழம்பு பண்ணலான் இருக்கேன். வெண்டைக்காய் ஃப்ரையோட மோர் குழம்பு ரொம்ப நல்லா செட் ஆகும். அதனால் நான் வந்து மோர் குழம்பு பண்ண போகிறேன். மோர் குழம்புக்கு தேவையான பொருளை காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், தேங்காய் வந்து அரை மூடியில் பாதி எடுத்திருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். சீரகம் வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கான கருவேப்பிலை. தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தேங்காய் எண்ணெய். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், இந்த மாதிரி மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கடுகு, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள். இதில் வந்து நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னால், யூஸ்வலாக மோர் குழம்பு வைக்கும்போது இது துவரம்பருப்பு, சீரகம் இதெல்லாம் சேர்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும், நிறையா நேரம் மோர் குழம்பு கொதிக்க வேணும். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், ஒரு 7-8 துண்டு இந்த மாதிரி முந்திரியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். நான் ரொம்ப நிறையா சேர்க்கலை. சரி, முந்திரி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கலந்து ஊற்றுங்க. ஆனால் இந்த மோர் குழம்புக்கு நீங்கள் வந்து கேஷ்நட் வச்சு அரைச்சி மோர் குழம்பு இந்த தடவை வச்சு பாருங்கள், முந்திரி வச்சு ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சுவை கூடுதலாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அடுத்தது நான் வந்து இந்த தேங்காவுக்கு 1 கப்பு, 1/4 கப் சொல்வீங்க இல்லையா, 1/4 கப்புன்னு சொல்லி மெஷரிங் கப்ஸ் வருதுல்ல, அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இதுதாங்க, இவ்வளோ தான் சிம்பிள். நீங்கள் வந்து அரைச்சி ஊற்றும் போது என்ன ஆகிடும்னா, துவரம்பருப்பு சீரகம்லாம் அரைச்சி ஊற்றும் போது கெட்டியாகிடும். கெட்டியானதுக்கப்புறம் அந்த மோரை ஊற்றினதுக்கப்புறம் கலக்கினா உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரியாக கொதிக்க வைக்கலனா பச்சை வாசனை வரும். ஆனால் நீங்கள் கேஷ்நட் யூஸ் பண்ணும்போது எத்தனை முறை வேணால் நீங்கள் கரண்டி போட்டு கலக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகிடும், சீக்கிரம் குயிக்காகிடும், வந்து பச்சை வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் தயிர் வந்து, தயிரில் நான் என்ன சொல்கிறேன்னா, தயிர் வந்து தயவு செஞ்சு ரொம்ப புளிப்பு தயிர் எடுக்காதீங்க. அப்போ அந்த புளிச்ச வாடை இருக்குது. எப்போவுமே மோர் குழம்புன்னா பழைய தயிரில் வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. பழைய தயிர் எடுக்கவே எடுக்காதீங்க. புதுசாக தயிர் துவைக்கும் போதே கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவு இதை உரமோரை, இது விண்டர்னால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க. குளிர்காலம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 ஸ்பூனாக கூட போட்டு நீங்கள் நல்லா வந்து தயிரை துவைச்சிட்டு அந்த தயிரில் எடுத்து கெட்டி தயிரை எடுத்துக்கோங்க. தண்ணி தயிராக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா அந்த வெண்ணெயோடு இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி தயிராக எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா, அந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கே தேவையான டைம் பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஈஸியாக வேகமாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ். இங்கே பாருங்கள், நம்ம மோர் குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னலாம் அரைக்கிற பொருள்லாம் எடுத்துக்கிறேன். தேங்காவை எல்லா தேங்காவும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 5 பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை மிளகாவை காம்பை கிள்ளிட்டு போட்டுக்கோங்க. காம்பை கிள்ளிட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு அதோடு சேர்த்து சீரகம், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சீரகமும் வெங்காயத்தையும் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சீரகத்தை இதில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டு எப்படி மோர் குழம்பு தாளிக்கிறதுன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சுருந்தேன்ல, தேங்காய் எண்ணெய். மோர் குழம்பு தேங்காய் எண்ணெய் தாளித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நான் தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு போட போகிறேன். எண்ணெய் சூடான வாட்டி கடுகு போட்டிங்கன்னா வேகமாக கடுகு பொரிஞ்சிரும். இப்போ பாருங்க, கடுகு வெடிக்குது. நான் உடனே என்ன பண்ணுறேன், ஒரு மிளகாய் வத்தல் போட போகிறேன். சீரகம் பொரியட்டும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, இங்கே பாருங்கள், கருவேப்பிலை. இப்போ எடுத்து வச்சுருக்க வெங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், எண்ணெயிலே போட்டுருங்க மஞ்சத்தூளை. ஒரு சிட்டிகை பெருங்காயம், அதையும் எண்ணெயிலே போட்டுருங்க. நல்லா பொரியட்டும். ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் வெங்காயம். இது பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நான் தயிரை போட போகிறேன். அரைச்சி வச்சுருக்க தேங்காய், முந்திரி பருப்பு, சீரகம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கலந்து ஊற்றி வச்சு நம்ம ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். ஏன்னா தயிர் வந்து உங்களுக்கு திக்காக இருந்தது, அதனால் தண்ணி ஊற்றுங்க. தயிர் வந்து உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி ஊற்றாதீங்க.
எல்லாத்தையும் கலந்துக்கோங்க, ஒன்றா கலந்துக்கோங்க. தயிர், தேங்காய், அந்த தேங்காய் பேஸ்ட்டும் தயிரும் கலந்துட்டு உப்பு போட்டு கலக்கிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு சால்ட்டு போட்டால் ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பை போட்டுருவேன். நூறே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா நீங்கள் மோர் குழம்பு இறக்கிடலாம். அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி. மொத்தமே பாருங்கள், தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 3 நிமிஷம் எடுத்திருக்கேன். இது கொதிக்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம். மொத்தமே ஒரு 6 நிமிஷத்தில் ரெடி ஆக்கிற ஒரு டிஷ். வேகமாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ஈஸியாக இருக்குது. என்ன மெஷர்மெண்ட்டு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. பேச்சுலர்ஸ் ஈஸியாக அதை குக் பண்ணலாம். அது பாருங்கள் கொதிச்சிருச்சு. இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம்.